نحمده ونصلي على رسوله النبي الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم صدق الله العظيم رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبي ورسولا அளவற்ற அருளாளனும் நிகழ்த்த அன்புடையமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பிக்கிறேன். அவனுடைய நற்கிருபை நற்கருணை நம் பெருமான் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்கின்ற உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியமான தாய்மார்களே, இந்த குறுகிய நேரமாக இருக்கின்றது. எனவே இந்த குறுகிய நேரத்தில் ஒரு சில விஷயங்களை மட்டும் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கின்றேன். பொதுவாக தர்மம் செய்யக்கூடிய சதகா செய்யக்கூடிய பழக்க வழக்கங்கள் பெண்களிடத்திலே அதிகமாக காணப்படும். எனவே சதகா செய்கின்ற பொழுது நாம் எத்தகைய நடைமுறையை கடைபிடிக்க வேண்டும் என்பதை நாம் சற்று தெரிந்து கொள்வது மிக அவசியமாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் செய்யக்கூடிய அந்த தர்மங்களை பற்றி சதகாக்களை பற்றி குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே பலவிதமான கருத்துக்களை அதை உள்ளடக்கி அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். சுருக்கமாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய முதலாவது விஷயம் என்னவென்று சொன்னால், சதகா செய்வதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு தெரிந்த விஷயம்தான் என்றாலும் கூட மீண்டும் மீண்டும் அதை நாம் தெரிந்து கொள்கின்ற பொழுது நாம் கொண்டிருக்கக்கூடிய அந்த கருத்து மிக உறுதியாகும் என்பதனால் ஆரம்பமாக சதகா செய்வதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் பற்றி குர்ஆன் ஹதீஸ்களில் மிக அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே இவ்வாறு குறிப்பிடுகிறார்கள், இன்ன சதகத லதுத்பரு ரப்பி, நிச்சயமாக சதகாக்கள் இறைவனுடைய ரப்புடைய கோபத்தை போக்குகிறது என்று குறிப்பிடுகிறார்கள். கெட்ட மரணத்தை சதகாக்கள் தடுக்கிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இதற்கு முன்பாக பேசிய அவர்கள் கூட சதகாவை பற்றி எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே சதகாக்கள் அல்லாஹ்வுடைய கோபத்தை போக்குகின்றது, கெட்ட மரணத்தை தீய மரணத்தை தடுக்குவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த ஹதீஸுக்கு கெட்ட மரணத்தை தடுப்பது என்றால் என்ன விளக்கம் என்ற ஹதீஸ்களுடைய விளக்கத்திலே பார்க்கின்ற பொழுது ஒரு ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விஷயங்களை விட்டு பாதுகாப்பு தேடி துஆ கேட்டிருக்கிறார்கள். அப்படி கேட்ட அந்த துஆக்களில் வந்து கெட்ட மரணத்தை விட்டு அவர்கள் பாதுகாப்பு தேடியிருக்கிறார்கள். இன்னென்ன வகைகளிலே மரணம் ஏற்படுவது, மரணம் மனிதனுக்கு வரக்கூடிய ஒன்றுதான். அந்த மரணத்திற்கு காரணம் இருக்கிறது, இதன் காரணமாக நமக்கு மரணம் ஏற்பட்டு இருக்கிறது என்று அந்த காரணங்கள் இருக்கிறது அல்லவா. மரணம் ஏற்படக்கூடிய அந்த காரணங்கள் சில நேரங்களிலே தீய வகைகளாக மனிதன் விரும்பாத மனிதனுக்கு இடையில் கொடுக்கக்கூடிய வகைகளிலே அந்த நிகழ்வுகள் அமையலாம். அப்படிப்பட்ட அந்த நிகழ்வுகளை விட்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கெட்ட மரணம் அதை விட்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு கேட்டிருக்கிறார்கள். அந்த பாதுகாப்பு என்னவென்று சொன்னால், இந்த கெட்ட மரணம் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது கட்டிடங்கள் இடிந்து விழுந்து ஏற்படக்கூடிய மரணம் என்று அல்லாஹ்விடத்தில் எப்படி பாதுகாப்பு தேடியிருக்கிறார்கள். யாரெல்லாம் கட்டிடங்கள் இடிந்து விழுந்து அதனால் ஏற்படக்கூடிய மௌத்தை விட்டு நீ என்னை பாதுகாப்பாயாக என்று கேட்டிருக்கிறார்கள். அப்ப இது தீய மரணம். இன்னைக்கு நாம் பார்த்தீங்கன்னா பத்திரிகை படிக்கக்கூடிய தாய்மார்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த கட்டிடம் விழுந்து இத்தனை பேர் பலி என்ற செய்திகள் எல்லாம் வருகிறது. அப்ப கட்டிடம் விழுந்து மனிதன் மேலே அது விழுந்து அதனால் கூட மரணம் ஏற்படுகிறது. சதகா செய்கின்ற பொழுது இத்தகைய மரணம் நமக்கு ஏற்படாது. அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீரில் மூழ்கி இறக்கக்கூடிய அந்த மரணத்தை விட்டு பாதுகாப்பு தேடியிருக்கிறார்கள். அதுவும் நமக்கு தெரிந்த ஒன்றுதான். ஆற்றிலோ கடலுக்கு செல்கின்ற பொழுது அந்த அலை அடித்து அலைக்கு உள்ளாக விழுந்து அதுல ஆழம் தெரியாமல் உள்ளே சென்று நீரில் மூழ்கி இருக்கக்கூடிய அந்த செய்திகள் எல்லாம் நாம் கேள்விப்பட்டு வந்தேன். அப்ப நீரில் மூழ்கி இறக்கக்கூடிய அந்த மரணத்தை விட்டு நபி அவர்கள் பாதுகாப்பு தேடியிருக்கிறார்கள் என்றால் நாம்
செய்யக்கூடிய அந்த சதகாக்கள் மூலமாக இன்றைய இந்த மரணங்கள் ஏற்படாது. இவைகள் கெட்ட மரணமாக இருக்கிறது. அதுபோன்று தீ விபத்து நெருப்பினால் ஏற்படக்கூடிய மரணம். தீ விபத்து ஏற்பட்டு தீ விபத்தின் காரணமாக இத்தனை பேர் இறந்திருக்கிறார்கள் என்ற செய்திகள் எல்லாம் நாம் பத்திரிகையிலே படித்திருக்கிறோம். எனவே சதகாக்கள் செய்கின்ற பொழுது இது போன்ற மரணங்கள் ஏற்படாது என்பதாக ஹதீஸிலே விளக்கம் தரப்படுகிறது. எனவே சதகாக்கள் செய்வதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய நன்மைகள் வந்து கெட்ட மரணத்தை அது தடுப்பதாக இருக்கிறது. அதே நேரத்தில் சதகா செய்கின்ற பொழுது மிக முக்கியமாக கவனிக்கப்படக்கூடிய ஒன்று, எதிலிருந்து நாம் யாருக்கு சதகாக்கள் செய்ய வேண்டும். சதகா செய்கின்றோம், நாம் செய்யக்கூடிய சதகாக்கள் பொருட்கள் எதை நாம் சதகா செய்கின்றோம், எதை செய்ய வேண்டும் என்று நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் யாருக்கெல்லாம் நாம் சதகா செய்ய வேண்டும் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆன் ஷரீஃபிலே ஒரு இடத்தில் இவ்வாறு குறிப்பிடுகிறார், யஸ்அலூனக மாதா யுன்ஃபிகூன், நபியே உங்களிடத்தில் கேட்கின்றார்கள், மாதா யுன்ஃபிகூன், நபியே நாங்கள் எதை சதகாக்கள் செய்வது என்று கேட்கின்றார்கள். அல்லாஹ் அதற்கு பதில் குறிப்பிடுகிறார், நபியே நீங்கள் சொல்லுங்கள், குல்மா அன்ஃபக்தும் மின் கைரின், கைரானதிலிருந்து நல்லதிலிருந்து நீங்கள் தானம் தர்மம் செய்யுங்கள். அல்லாஹ் பொதுவான ஒரு சின்ன வார்த்தையை இவ்வாறு கூறி முடித்து விடுகிறார். அப்ப எதிலிருந்து எந்த பொருட்களை எதை நாம் சதகாக்கள் செய்ய வேண்டும் என்றால், நாம் செய்யக்கூடிய அந்த தர்மங்கள், நாம் செய்யக்கூடிய அந்த சதகாக்கள் நல்ல பொருளாக இருக்க வேண்டும். அப்ப நல்ல பொருளிலிருந்து நாம் சதகாக்கள் செய்ய வேண்டும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்றார். திருநூறு இடத்தில் அல்லாஹ் இவ்வாறு குறிப்பிடுகின்றார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அன்பிற்கும் தய்யிபாத்மா கஸபத்தும், நீங்கள் சம்பாதித்த பொருட்களிலிருந்து நல்ல பொருட்களை, மனமான பொருட்களை நீங்கள் தான தர்மம் செய்யுங்கள். பூமியிலிருந்து நாம் உங்களுக்கு வெளிநாட்டு இருக்கக்கூடிய பொருட்களில் நல்லதை நீங்கள் செலவு செய்யுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் குறிப்பிடுகின்றார். ஆக தாய்மார்களே, எந்த பொருளை நாம் சதகா செய்ய வேண்டும் என்றால் நல்ல பொருட்களை நாம் சதகாக்கள் செய்ய வேண்டும். ஆனால் இன்றைக்கு நிலைமை எப்படி இருக்கிறது, சதகாக்கள் செய்கின்ற பொழுது நமக்கு தேவையில்லாத நாம் பயன்படுத்தி நம்ம ஓரத்தில் ஒதுக்கி போட்ட இந்த பொருட்களை தான் என்ன செய்கின்றோம், பிறருக்கு கொடுத்து ஒதுக்குகின்றோம். ஒரு ஆடை கொடுப்பதாக இருந்தால் பழைய ஆடையை தான் கொடுக்கின்றோம். ஒரு பொருட்கள் எதுவாக இருந்தாலும் வேற ஒரு பொருள் புதுசாக வாங்கிவிட்டோம் என்றால் இந்த பொருள் நமக்கு வேண்டா இருக்கிறதா என்று அவனுக்கு கையில் கொடுத்துருவோம் என்று இப்படியாகத்தான் சதகாக்கள் என்பது அந்த பொருட்களை நாம் செலவு செய்கின்ற பொழுது நல்ல பொருட்களுக்கு செலவு செய்ய வேண்டும். மாறாக நல்ல பொருட்கள் அல்லாத பொருட்களை, இது போன்ற பழைய பொருட்கள், தேவையில்லாத நமக்கு தேவைப்படாததால் நாம் கொடுத்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா சதகாக்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதாக இந்த ஆயத்தின் வாயிலாக நமக்கு தெரிய வருகிறது. ஆக அல்லாஹ்வின் தாய்மார்களே, சதகா செய்யக்கூடிய பெண்கள் எல்லாம் மிக அதிகமாக இன்னைக்கு சமுதாயத்தில் பெருகிக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்கள் சரி, பெண்கள் சரி, சதகாக்கள் நாம் செய்கின்ற பொழுது எதிலிருந்து நாம் செய்ய வேண்டும் என்றால் நல்ல பொருட்களுக்கு நாம் செலவு செய்ய வேண்டும். அதுபோன்று யாருக்கு நாம் செய்ய வேண்டும், அதுவும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். பெற்றோர்களை குறிப்பிடுகின்றார், உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் செய்யுங்கள். அப்ப பெற்றோர்களுக்கு நாம் செய்யக்கூடிய அந்த உதவி சதகாவாக மாறுகிறது. இரண்டாவதாக அல்லாஹ் தஆலா உறவுகளை சொல்கின்றார். உறவினர்கள் யாருக்கோ நீங்கள் செய்ய வேண்டுவதை விட உங்கள் உறவுகளிலே கஷ்டப்பட்டவர்கள், தேவை உடையவர்கள், உதவியை எதிர்பார்த்திருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு நீங்கள் செய்யுங்கள் என்று அல்லாஹ் இரண்டாவதாக குறிப்பிடுகின்றார். எத்தீம்களுக்கு, அனாதைகளுக்கு செய்யுங்கள். மிஸ்கீன்களுக்கு செய்யுங்கள். வழிபோக்கர்களுக்கு செய்யுங்கள் என்று இவர்களுக்கெல்லாம் நீங்கள் சதகாக்கள் செய்யலாம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஆயத்தை இவ்வாறு குறிப்பிடுகின்றார். ஆக தாய்மார்களே, வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் எல்லாம் நாம் செய்யக்கூடிய தான தர்மங்களை பற்றி ஒரு நாள் நாம் யோசித்து பார்க்க வேண்டும், சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நாம் செய்யக்கூடிய தர்மங்கள் மூலமாக நமக்கு நன்மைகள் வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் அதை எப்படி செய்ய சொல்லியிருக்கிறாரோ அதன்படி செய்யலாதான் நமக்கு நன்மை கிடைக்குமே தவிர மாறாக நம்முடைய இஷ்டப்படி
நம்முடைய விருப்பப்படி நாம் செய்தோம் என்று சொன்னால் அது ஒருபோது நமக்கு அது நன்மையை பெற்று தராது என்பதை இந்த நேரத்திலே நாம் ஆழமான மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இது அல்லாத இன்னும் பிற விஷயங்கள் எவ்வளவு சதகாக்கள் இருக்கிறது. எப்படி செய்ய வேண்டும், ரகசியமாக செய்ய வேண்டுமா, பகிரங்கமாக செய்ய வேண்டுமா எந்தெந்த கேள்விகள் எல்லாம் இருக்கத்தான் செய்கின்றது. இருந்தாலும் கூட அதற்குரிய நேரங்கள் சரியாக அமையாதினால் இன்ஷா அல்லாஹ் இனி ஒரு வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது அது சம்பந்தமாக விரிவாக சொல்லிக் கொடுக்கின்றேன். எல்லாம் நாம் செய்யக்கூடிய சதகாக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அதற்குரிய நிரப்பமான நன்மைகள் நமக்கு தந்தருவாராக. நாம் செய்கின்ற சதகாக்களிலே குற்றம் குறைகள் தவறுகள் நிகழ்ந்திருக்குமானால் அருகூட்ட அல்லாஹ் அதை மன்னித்து அதை அல்லாஹ் மகிழ்ச்சி செய்திருவாராக. இந்த கூட்டத்தின் வாயிலாக எந்த ஒரு மார்க்க விஷயத்தை நாம் கேள்விப்படுகின்றோமோ செவியேற்றுகின்றோமோ அதை முழுமையான வாழ்க்கையிலே பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு தந்தருவாராக என்று கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். ஆமீனாக ஞாபகம் ஆலமீன் வாசிறு தழ்வார் அஸ்ஸலாமு அலைக்கும்